குட் பேட் அக்லி படத்தை பிரசாந்த்ன்ற யூடியூபர் பார்த்தீங்கன்னா படம் நல்லாயிருக்கு அல்டிமேட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிவ்யூ போட்டிருப்பாரு. அதை பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன் பார்த்துட்டு பிரசாந்த் கூட பேசுகிற வாய்ப்பு ஒன்று கிடைக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி எல்லா படத்தையும் நல்ல மாதிரி ரிவ்யூ பண்ணுறீங்க, விஜய் படத்துக்கு வந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டியாக ஸ்ப்ரெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியாகட்டும் கோட் ஆகட்டும் ஏதோ ஒரு நெகட்டிவிட்டியை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிட்ட கேட்பாங்க. பிரசாந்த் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னான்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விஜய் ஃபேன் சொல்லுவான், சோத்துல உப்பு தானே பண்ணலாம்னா சோத்துல உப்பு தானே பூத்துன்ற ஒழுங்கா ரிவ்யூ பண்ணு. மற்றவன் படத்துக்கு வேற மாதிரி பண்ணா இது வேற மாதிரி ஒழுங்கா பேசுகிறா. இவர் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் ரிவ்யூ பண்ணுறாரு. பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற ரிவ்யூ பார்த்தீங்கன்னா செட் ஆகலைன்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த அவர் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே செட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. குட் பேட் அக்லி படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ போட்டிருக்காரு. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையை பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?